Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேனவை இன்னைக்கு நம்ம பிடிக்க போகிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் செட்டப்பை எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறமேட்டு அதே வீடியோவில் ஒரு டைனோ பிடிக்க ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்கச்சக்கமான வாட்டி டெத் ஆனதுனால எனக்கு அதுக்கப்புறம் அந்த டைனோ பிடிக்கிற அந்த மைண்ட் செட்டே எனக்கு போயிடுச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேனவை நம்ம இன்னைக்கு பிடிக்கிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டேனோ நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டைனோவை தேடுவோம். அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டைனோஸில் ஏதாச்சும் ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஏன் இப்படி பவர்ஃபுல்லாக நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைனோவை கில் பண்ணால் நம்மளுக்கு டைனோ ஹார்ட் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த 2 பில் கூட செஞ்சிருக்க முடியாது. ஸோ ஆல்பா டைனோஸை கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து ஹார்ட் எடுத்து எல்லாம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் ஈஸியாகவே வந்து டைனோ ஹார்ட் கிடச்சிடுச்சு. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிபில் செஞ்சிட்டோம், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா வந்து எக்கச்சக்கமான வைவின் கொசன்னு பறந்துட்டு இருந்தது. அந்த வைவினோட ஸ்பானிங் ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வைவின் வந்து அந்த அளவுக்கு பறக்காது, ஓரளவுக்கு மட்டும் பறந்துட்டு இருக்கோம். அப்புறம் டைனோ கவுண்ட்டையும் பார்த்தீங்கன்னா 0.1 வந்து குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு ஓரளவுக்கு பிளேயபிளாக இருக்குது கைஸ், ஓகேவா? சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேனோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிகேட்டரு அதுக்கப்புறமேட்டு ஜெனரேட்டர்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து இந்த இடத்துல நார்கட்டிக் போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ நார்கட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டோப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே போயிட்டு டைனோஸை பிடிக்க போவோம், ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் செய்ய முடியும் தான் நினைக்கிறேன், எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும், ஓகே? ஸ்பார்க் பவுட்ரு 8 இல்லையா? ஸ்பார்க் பவுட்ரு இருந்துச்சு நிறைய. ஓ 50 வேணும்ல, சரியா போச்சு, இருங்க. ஸோ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ண முடியாது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்காட்டிக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கலக்க ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இது டெம்பரவரி, இது அதுக்கப்புறம் உடச்சிருவேன். இது 10 கிட்டத்தட்ட 20 கிட்ட ரெடி ஆகும், ஓகே? 8 ரெடி ஆயிடுச்சு, ஓகே? ஸோ ஒரு ஃபேப்ரிகேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில் ரெடி பண்ணணும் கைஸ். ஐயோ அது வேற ஒன்று இருக்கு. ஓகே, ஆயில் ரெடி ஆகுது. ஸோ ஃபேப்ரிகேட்டர் இதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இது எங்கே எடுத்துன்னு தெரியலையே, எல்லாமே மோடோட தான் எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி நிறுத்தி வச்சுருவோம். வழி இருக்குமா? வழி போயிட்டு வர அளவுக்கு இருக்குது. சரியா போச்சு. எலக்ட்ரானிக்ஸ் வேணும்ல, எலக்ட்ரானிக்ஸ் 10 எலக்ட்ரானிக்ஸு. சிலிக்கான் பேரல்ஸ் இருக்குமான்னு தெரியலையா? சிலிக்கான் பேரல்ஸ் எதாவது எடுத்து வச்சுருக்கேனா? நாசமாக போச்சு. சிலிக்கான் பேரல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஒன்று தான் ஒன்று இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 5 இது மட்டும் போட்டு வச்சுட்டு நான் போயிட்டு சிலிக்கான் பேரல் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 100 சிலிக்கான் பேரல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம சிலிக்கான் பேரலோட சீடு செஞ்சு வச்சிடலாம். அதுவும் கரெக்டாக தான் இருக்கும், ஓகே? சிலிக்கான் பேரல் செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்காட்டிக்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே டைனோவும் பிடிக்க கிளம்பிடுவோம். இது எவ்வளோ கரெக்டாக இருக்குது இது வரைக்கும்? 161. இது ஒரு 160, 324 இருக்கா? ஆல்ரெடி இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இருக்கும், ஓகே? கிட்டத்தட்ட 476 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நார்காட்டிக் செய்யணும். ஆல்ஃபா நார்காட்டிக் அதுக்கு முன்னாடி வந்து பேசிக் நார்காட்டிக் செய்யணுமா? ஐயோ ஆல்ஃபா பிளட்டெல்லாம் கேட்குது. அட கடவுளே, என்னடா இது என்னென்னமோ கேட்குது. ஆல்ஃபா பிளட்டுக்கு சீடு இருக்குது கைஸ். 1000 பிளட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து சீடு கிடைக்கும். அப்புறம் ஒரு டிராகன் பால்னு ஏதோ ஒன்று கேட்குது. அந்த டிராகன் பால் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னடா இது? 100 ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா நார்கட்டிக் ஏரோ செஞ்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த கன்று கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன் தான், அசண்டஸில் மாற்றி வச்சுருக்கேன். டேமேஜ் 384 தான் இருக்குது, பத்தாது. சரி ரைட், ஓகே பார்த்துக்கலாம். சரி கேஸ்,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிக்கிட்டே போவோம். ஓகே, நம்மளோட 10 நிமிஷம் பிடி ரெடி. இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 2 வேலையை நம்ம வந்து முடிக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஒன்று சிலிக்கான் பேரோட சீடு எடுத்து அதை வளர வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோவையும் நம்ம வந்து இன்னைக்கு பிடிக்கணும். ஓகே, வாங்க போகலாம். மேலே எவனோ ஃபினிக்ஸ் இருக்கான். யார் இவன்? டாக்ஸிக் ஃபினிக்ஸ். வா, டோப்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 72,000 டோப்பர் தான். பட் இருந்தாலும் அவனை என்னால் பிடிக்க முடியாது. டாக்ஸிக்கு கிபில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் கிபில் அதெல்லாம் எதில் செய்யறதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஆல்ஃபாக்கு மட்டும் நம்மளால செய்ய முடியுது. யாரா போச்சுரா செத்தண்டா. இதில் தாங்க கடுப்பான விஷயம், கீழே பறக்கக்கூடாது கேஸ். கீழே பறந்தாலே பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையே. ஐயோ, ஓகே சரி ஆயிடுச்சு. யார் இவன்? காச்சா. காச்சா தான் இந்த வேலையை பார்க்குறானா? போச்சு, ஸ்டாமினா வேறு சுத்தமாக இல்லை. இந்த ஓரமாக போயிட்டு வண்டியை நிறுத்திப்போம். எவனோ வந்து அட்டாக் பண்ணாமல் வந்தால் சரி. இந்த இடத்துல பாருங்க வெனம் டைப் இருக்கானுங்க. ஓகே, எவனா பார்த்துட்டான். பறந்துரு. இப்போ எப்படியும் சாவ போகிறான் நான். என்ன? ஓ, இதுதான் துரத்திட்டு வருதா? ஏய், இங்கே பாருங்க ஏதோ சூப்பராக இருக்கு. ஏய் சூப்பர், ஆல்ஃபா டூடு. இது கிபி இதுதான் கேட்குது. ஆனால் டோப்பர் கிட்டத்தட்ட 1,14,000 கேட்குது. போச்சு, செத்தேன். மேடம் எஃபெக்ட் வந்துருச்சு. எல்லாத்தையும் உடச்சு போட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கிகா மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். ஆனால் அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல கொச நிறைய டைனோஸ் ஸ்பானாக இருக்கு. என்ன பண்ணது? வேற எங்கேயாச்சும் தான் இப்போ நான் போகணும். டெசர்ட்டுக்கு தானே போகணும்னு நினச்சேன். டெசர்ட்டுக்கே போயிடலாம். போச்சு, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க கைஸ். எங்கடா இருக்கு? ஒரே குத்து. ஓகே, இந்த பிடி எடுத்துன்னு மறுபடியும் பறப்போம். நைட் ஆக போதோ? இதுக்குள்ள நைட் ஆக போகுது. இந்த பிடி ஏதோ கொடுத்துருக்கானுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஐயா, என் மேலே பறந்து போயிட்டு இருக்கு. வேணாம், இதை துரத்திட்டு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சம்பவம் வந்துக்கினே இருக்குது. ஆனால் இதை நான் பிடிச்சினா எனக்கு லூட்டு நல்லதாக கிடைக்கும். இந்த வாட்டி பகல்லே வந்திருக்கே. சரி வேணா விடுங்க. நான் இன்றைக்கி என்னால் பிடிக்க முடிஞ்சது எதாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எதுவுமே என்னால் இன்றைக்கி பிடிக்க முடியாது போல். இன்றைக்கும் யார்கிட்டலாம் அடி வாங்க போகிறேன்னு தெரில. போச்சுரா, என்னடா அடி. ட்ராகனோட ஸ்பானிங் ரேட்லாம் நான் குறைச்சி விட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பான் ஆகுது. ஓகே, ரீப்பரு நல்லா இருக்கே. ப்ளூ கலர் ரீப்பரு. போச்சு, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு. வராங்க, துரத்திட்டு வராங்க. சாக போகிறேன். உள்ள பூந்து ஓடிடலாமா? ஏய் பரவாயில்ல, சாவலை. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். மாட்டிக்கிட்டானா? ஏய் மாட்டலையா நீ இன்னும்? ஏதோ டக்குன்னு போச்சு. நெருப்பு போட்டுக்கினே வராங்க. இவனுக்கு வேற ஸ்டாமினா வேற சுத்தமாக கிடையாது. துரத்துறானா? நாசமாக போச்சு. ஸ்டாமினா இல்லாமல் நின்ட்டான். போயிட்டாங்க செட்டை. சீக்கிரம் ஸ்டாமினா ஏற்றிக்கிடா. இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். பேசாமல் நம்ம பேஸ் இந்த இடத்துல கட்டிக்கலாமா? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம பேஸ் கட்டியிருந்தோம். இந்த செகண்ட் டைம் ஏபிஎஸ் மோடு விளாண்டோம்ல, அந்த டைமில் இங்கே தான் நம்ம பேஸ் கட்டியிருந்தோம். நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல பேஸ் கட்டுறதுக்கு. திடீர்னு ஏதாச்சும் வைல்ட் டைனோஸ் ஸ்பான் ஆகிட்டு வந்து அடித்தா தான் பிரச்சனை. ஏன்னா இந்த மோடை பொறுத்த வரைக்கும் கண்ட மணிக்கு டைனோஸ் ஸ்பான் ஆகுது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேசாமல் தண்ணிக்குள்ளே தான் நான் பேஸ் கட்டுவோன்னு நினைக்கிறேன். அந்த சி ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு பேஸ் கட்டிக்கலான்னு பார்க்குறேன் நான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ ஆல்ஃபா, வை டு ஐ வின்? ஆனால் 4 கிபிள் கேட்குறானே. 4 கிபிளுக்கு எங்கடா பொறுத்து? பறக்கிற டைனோ தான் பிடிக்கும்னா பிடிக்கலாம். ஆனால் 4 கிபிள் கேட்குறான். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, ரெட் கலர். ஆஹா, இது வேறன்னு நினைக்கிறேன். ஹலோ சரஸ் தானே? ஆமாம், இது வேற. போச்சு, செத்தண்டா, மாட்டிக்கினடா. போச்சு போச்சு போச்சு. இந்த சைடு வெனாமு, இந்த சைடு இவன் மான்ஸ்டர் மேமத். போச்சு, கொளுத்தி விட்டுட்டான். கொஞ்ச நேரம் தாக்கு போடிடா போட்டாங்க.
எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன், அப்படியே போட்டு தள்ளிட்டான். சரி ரைட் ஓகே, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு தான் சுற்றிக்கிட்டு வரணும். இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு வந்தது அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நைட் வேறு ஆயிடுச்சா. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காரணம் ஒன்று பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி இது மட்டும்தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைனோ பார்த்தேன். பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக டோப்பர்லேயும் அது பக்கத்தில் ஏதாச்சும் பயங்கரமான க்ரீச்சர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரணம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பெருசாக எந்த க்ரீச்சரும் இல்லை. இந்த இடத்துல மட்டும்தான் தெரி மட்டும் இருக்குது. மற்றபடி பக்கத்தில் எதுவும் இல்லை. அர்ஜென்ட் ஆஃபீஸா? ஓகே, கொஞ்சம் தள்ளியே பண்ணிக்கலாம். ஓகே, எப்படியும் அந்த காரணம் நான் பிடிக்க தான் போகிறேன். ஸோ அந்த காரணம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் ட்ராப் செஞ்சே பிடிக்கிறேன். ஸோ ட்ராப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். பக்கத்தில் ஒரு இது காச்சா வேறு ஒன்று இருக்குது. அதை கூட பிடிக்கலாம் போல். ஆனால் ஸ்னோவோட இது வேணும். ஓகே ஓகே, ஸோ அந்த காரணம் போயிட்டு நம்ம டைம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக கீழே உட்காரும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஒர்க் அவுட் ஆகலாம். தனியாக இன்னொரு ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப் தான் இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, லூட்டில் கிடச்சிது. பேசாமல் நான் ட்ராப்பை நான் அந்தாண்ட பக்கம் போய் செஞ்சுருக்கலாம். தேவையில்லாமல் இப்போ நான் இந்த பக்கம் செஞ்சேன். பிடி இங்கே இருக்கா? ஸோ இப்போ பிடி எடுத்துகிட்டு பிடி வழியாகவே வரேன். ஐயோ, பிடி எங்கே போச்சுன்னு தெரியலையே. மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அட்டாக் பண்றாங்க கைஸ். போச்சு, டிஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காரணம். அச்சோ, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போதே. ஓகே, அவ்வளோதான், அது போச்சு. இதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ண முடியாது கைஸ். அது மாங்குன்னு அடிச்சு உடையிட்டோம். காரணம் எங்கே போச்சுன்னு தெரில. இதோ இருக்கு கைஸ் காரணம். சிம்பிள் ட்ராப் ஒன்று ரெடி பண்ணுவோம் கைஸ். ஃபவுண்டேஷன், ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் போதும் இந்த ட்ராப்புக்கு. ஆடா கரெக்டாக இல்லாண்டா. ஓகே, இது தப்பான டைரக்ஷனில் வச்சுருக்கேனே. தப்பு, அது கரெக்டாக வச்சுருக்கேன், இது தப்பாக வச்சுருக்கேன். இல்லை, ரெண்டுமே தப்பாக தான் வச்சுருக்கேன். ஐயோ, ரெண்டுமே போயிட்டு அங்கே போயிட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு மற்றதை பார்த்துப்போம். இவ்வளோ பெருசுலாம் வைக்கக்கூடாதே. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ராப் தான், கேட்டு ட்ராப் தான். நான் இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியல. இந்த காச்சா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த சிம்பிள் ட்ராப் இந்த கேட்டு ட்ராப்லேயே வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அதையும் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டேனா. மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கான் வந்து. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே இருக்கவனை தனியாக கூப்பிட்டுட்டு வரணும். இவனை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தாறுமாறாக நம்மளுக்கு லூட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போச்சு, ஏதோ ஒன்று பறக்குது. என்னது இது? ஐயோ, இந்த தலைமலையை அடிச்சிட்டோம் கைஸ். ஒரு காரணம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தான் கைஸ், அதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. ஐயா, பறக்க மாட்டான்னு நினைக்கிறேனே, போயிட்டு தூக்க மாட்டான். ஓகே, யூஸே கிடையாது, தண்டம். ஓகே, நான் பக்கத்தில் தான் இருக்கு, ஓடியே போயிடலாம். இவனை டைவர்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வாட்டி ரொம்ப தள்ளி இறக்கி விட்டுருச்சு. செத்துப்போ 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 செத்துப்போ. ஐடி எடுத்துக்கலாம், அதை வச்சு பெட்டு ஒன்று செஞ்சு பக்கத்துலேயே போட்டுடலாம். சும்மா டெத்தாகி வரா மாதிரி இருக்குது. மறுபடியும் இங்கே வந்துட்டானுங்க இவனுங்க. ஏய், தலைங்கலை எதுவும் பறக்கல.
ஓகே ஓகே, இந்த இடத்துல பெட்டு போட்டு விட்டுற வேண்டியதான். ஃபைபர் இல்லையா? ஓ மை காட். ஃபைபர் இந்த இடத்துல செடியே கிடைக்காதேடா, கீழே போனோமே. ஓகே போதும். இதை பிடிக்கிறதுக்குள்ள நான் எத்தனை வாட்டி சாப்பிட போறேன்னே எனக்கே தெரியல. ரொம்ப டைம் எடுத்துக்குது கசில. ஒரு சிம்பிளாக ஒரு டைனோ பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது. இப்போ மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மற்ற டைனோஸ் ஏதாவது பிடிக்க போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த ஒரு டைப் டைனோஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மோடை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொசன்னு இருக்குது. கண்ட இடத்துல கண்ட டைனோஸ் ஸ்பானாகி பறந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்வினே இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் வச்சுங்களேன், இந்நேரம் அது வேற பறந்து வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வாண்டடாக ஒரு டெத்து ஒன்று நடக்கும். அந்த தெரிய பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த விட்டு இப்போ கொண்டுட்டு வரணும். கொஞ்சம் தள்ளி போயிடலாம். பிடி ஓகே, ஷேடோ பிடி அட்டாக் பண்ணும் தான். ஓகே, கண்டுக்கவே இல்லை கைஸ் அவன். டோப்பர்னா 600 ஏறி இருக்கு. கண்டுக்கவே இல்லை. டேய் என்னடா டேய், மாங்கன்னு அடிச்சிட்டு இருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிற. என்னடா போலா தூக்கி போறா போலா வளையாச்சும் மாட்டுவியாடா. அதை மாங்குன்னு அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. பேசாம அதை நம்மளே அடிச்சு உடச்சிடுமா? வாடா ஓடி 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 எப்படி ஓடி வரோம் பாருங்களேன். கிட்டு ஓடியா. இந்த ட்ராப்ல மாட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். போட்டான். ஓகே, பக்கத்தில் காரணம் மாட்டானுங்க. ஓகே சூப்பர் கேஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இந்த ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம ஆள் மேலே ஏறி வரணுமே. போச்சு டேய் காரணம் டேய், ஏறி வாடா. அவளை தாண்டா உள்ள மாட்டிக்கிட்டான்டா. ஏய் கல்லு உடைக்கிறாங்க இந்த காரணம். அப்போ இவனுக்கெல்லாம் ஸ்டீல்ல தான் கட்டணுமான்னு தெரியல. நல்ல டேமேஜ் ஹெவியோ விழுது வருங்க அங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட கன் இருக்கு. டப்புன்னு போட்டு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏய் டேமேஜ் வர ஹெவியா விழுது கைஸ். போடு. சூப்பர் ஏறிச்சா. இந்த தலையிலே இன்னொன்று போடு. ஆளு கொஞ்சம் கிறுக்கலாயிட்டான். அவ்வளோதான், பிடிக்க போகிறேங்க. விழுந்துட்டான். இதை உடச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஓகே, ஒரே ஒரு கிபில். நம்மளோட ஃபர்ஸ்ட் டேனா காரணம். ஓகேடா காரணம். தப்புன்னு டேமிங் போர்ஷன்லாம் இருக்கான்னு ஃபுட்டு குறையிற மாதிரி தெரியலையே. ஃபுட்டு குறையுது கைஸ், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக குறையுது. நெக்ஸ்ட் இவனுக்கு சேடல் போட்டு இவனோட பவர்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதில் நிறைய இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, ரேர் மஷ்ரூமு, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்னோ ஏரோ. அது கீழே இறங்கின பிறகு அதே வந்து எடுப்போம். டேமாவோட ஏன்டா இவ்வளோ மனம் உழைச்சிட்டு கலாக்கிற, எவ்வளோ பொறுமையாக இதுவாகிறான். டோப்பர் வேற சர்றன்னு குறையுது அவனுக்கு. குறையுதா இல்லையா? ஃபுட்டு ஏன் இவ்வளோ பொறுமையாக குறையுது? சரி, நம்ம போயிட்டு இங்கே இருக்க லூட்டை போயிட்டு எடுத்துகிட்டு வரும். சூப்பர், அப்படியே எல்லாத்தையும் தட்டி தூக்கு.
ஆல்ஃபா ஏரோ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. கிறிஸ்டல் தூக்கி போடுறாங்க. இந்த கிறிஸ்டல் எடுத்தால் நம்மளுக்கு நல்ல நல்ல லூட்டு கிடைக்கும். ஸ்னோவல் பில்லட் அதை பிடிச்சினா நம்மளுக்கு இவனை பிடிக்கலாமா? 260 சாப்பிடுவானா? கிறிஸ்டல் அங்கங்கே போட்டு போட்டு போயிருக்கிறான். நம்ம கிறிஸ்டல் எடுக்கலாம். சரி ஓகே, அவன் டைம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இவன் காய்ச்சா போகிற கிறிஸ்டல்லாம் எடுத்து அது இருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ்லாம் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. குக்கிங் ஆயிலெலாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒரு தெரி மேலே ஏறி இன்னொருத்தன் தான் அடிச்சிட்டு இருக்கான். கன்சியூம் என்ன கிடச்சிது? சாக்கோல். ஓகே ஓகே, சாக்கோல் கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு. நல்ல விஷயந்தான். இதை ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி கிடச்சுன்னா எனக்கு கன்று சேர்த்துக்கு யூஸ் ஆகிருக்கும். சரி வாங்க போய்ட்டு நம்ம காரணம் பக்கத்தில் போய் நிற்போம். கிட்டத்தட்ட 200 ஃபுட்டு குறையணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அப்போ தான் வந்து ஒரு ஃபுட்டு கன்சியூம் பண்ணுவானுங்க. ஆல்ஃபாக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோட எக்குலாம் கேட்குது. சேடல் செய்கிறதுக்கு. சேடல் செய்கிறதுக்கு எதுக்கடா எக்கு? ஆல்ஃபா சில்க்கு, காப்பர் ஓரு, ஐயோ ஃப்ளாங்க்ஸு என்னென்னமோ கேட்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவனை டைம் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஹேங்கி ஒன்று சுற்றின்னு இருக்குது. அந்த ஹேங்கியை வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து சாடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மேலில் பிடிச்சிருக்கனா இவனை ஃபீமேலாக மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடு. ஃபைனலி பிடிச்சிட்டங்க. அப்படியே கண்ணில் வருங்க, அப்படியே நெருப்பு எரியுது வருங்க அவனுக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோ. உடச்சிட்டு இருப்பாங்க பாருங்களா. ரிப்பேர் வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, ரிப்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் தாங்காது போல். நம்ம இதுக்கப்புறம் ட்ராப் வைக்கணும்னு வச்சுங்களேன், மெட்டலில் தான் ட்ராப் வைக்கணும். அர்ஜென்ட் ஆஃபீஸ். கிரிஃபின். என்ன கிரிஃபின் இது? ஓ லெஜெண்ட் கிரிஃபினா? ஆனால் கிரிஃபின்லாம் பிடிக்கிறது வேஸ்ட் தான். செம்ம ஸ்லோவாக பறப்பானுங்க. நம்மளுக்கு பிடி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவன் ஜெட்டு சேடல் போட்டு ஒருத்தனை பறப்போமே, ஸோ அவன்லாம் கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் டெத் ஆகிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இது கிடையாது. இது வேறு நிறைய இருக்கா? சரி கேஸ், நான் இப்போ வீட்டுக்கு போயிடுறேன். டெத் ஆகிட்டே வீட்டுக்கு போயிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைனோ வந்து நம்ம இன்னைக்கு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சிலிக்கான் பேரலில் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஐயோ, மார்னிங் தப்பாக கொடுத்துட்டேன். ஸ்டோரேஜ் இங்கே ஒன்று தனியாக செஞ்சு இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிடுறேன். அந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ், இங்கே ஒரு ஸ்டோரேஜ். இது எலக்ட்ரானிக்ஸோட சீடா இது? ஓ, ஓடு ஓடு ஓடு, வெளியே ஓடு வெளியே ஓடு. ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரானிக் சீடை போயிட்டு விளைய வச்சுட்டு வந்துடணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எலக்ட்ரானிக்ஸு நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கிடைக்க போது மட்டும் பாருங்கள். நான் சிலிக்கான் பேரல் எடுக்கிறதே நான் எலக்ட்ரானிக் சீடு எடுக்கிறதுக்காக தான். இதுக்குள்ளே எதாவது போட்டிருக்கணா? எதுவும் கிடையாது. ஓகே, இந்த எலக்ட்ரானிக் சீடை தூக்கி இதுக்குள்ளே போடு. வேறு ஏதாச்சும் அதேமாதிரி எதாவது கிடச்சிருக்கா? நான் பார்க்கணும், எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறேன். கேன் எஸ்ஏ சீடு அப்படின்னா என்னென்னு தெரில. ஓகே, இது என்னென்னு தெரியல. இந்த சீடியும் பார்த்தீங்கன்னா நான் வளர வச்சுறேன். ஆல்ரெடி இதுக்குள்ளே எதாவது இருக்குது. இதுக்குள்ளே இது இருக்குது. ஓகே, மஷ்ரூம் சீடு. ஓகே, மஷ்ரூம் சீடு உள்ளே போட்டேன். ப்ரைமீட்டு கூட சீடு கைஸ். இது ப்ரைமீட் சீடு. ப்ரைமேட் சீடுனா அது எப்படி வளர வைக்கிறதுன்னு தெரில. பார்ப்போம். ப்ரைமேட்டுக்கு சீடு உள்ளே போட்டு விட்டேன். ரேர் ஃப்ளவர்லாம் நார்மல் தான். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இந்த இதுக்குள்ளே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீடு தான் போல். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் சீடு உள்ளே போட்டு விட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். எலக்ட்ரானிக் சீடு கிடைக்கும். நான் அதுக்குள்ளே ஒரே ஒரு எலக்ட்ரானிக் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீடு.
இதே மாதிரி பாலிமருக்கு சீடு கிடைச்சா நல்லா தான். ஆல்ரெடி பாலிமருக்கு சீடு இருக்கு. அப்போ எலக்ட்ரானிக் பாலிமருக்கு சீடு வந்துருச்சு நம்மள்ட்ட. ஓகே, இப்போ நான் தேவையில்லாத ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே போட தானே அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் தூக்கி போடணும் கீழே. ஐயோ போச்சு, சேடல் கீழே போட்டேன். இப்போ நம்ம இந்த கார்னை எடுத்து வெளியே விடுவோம். செம்மையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. வெயிட்டு தூக்க மாட்டானா? ஓகே, வெயிட் நான் போட்டுக்கணுமே. இந்த இடத்துல எக்ஸ்பி போர்ஷன் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்பி என்ஷோர் கொடுத்து பார்ப்போம். ஒன்று கொடுத்து பார்ப்பேன். எக்ஸ்பி ஏறுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஏறல, லைட்டாக ஏறுது. ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு 300 செகண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்ஸ்பி பயங்கரமாக ஏறினே இருக்கும். ஓகே, எப்படியா கரெக்டாக அவ்வளோ இவனை கன்னில் பிடிச்சிட்டு போயிட்டு ஹேங்கி கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, ஸ்வாங் போயிட்டு இப்போ ஹேங்கி போயிட்டு கில் பண்ண போகும். பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் ஆஃப் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கேம் ப்ளே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சேவ் ஃபைலும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு கேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டரை க்ரியேட் பண்ணி வந்த மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கேரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தூங்கின்னு இருக்கிறான். ஸோ இது நம்மளோட நியூ கேரக்டர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்மின் மோடுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் உடச்சி இதுக்கிட்ட இந்த லூட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ் கட்டுவோன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோவே முடிஞ்சிருக்குங்க. ஓகேவா? நம்ம கார்னோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேடல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹேங்கி கில் பண்ண போனேன். ஹேங்கி கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேடலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போது இதை உட்காந்து நான் ரெடி பண்ணணும்னு வச்சுங்களேன் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணி வச்சுறேங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கி பிடிச்சோம்ல. ஸோ இந்த ஹேங்கியோட பவரை மட்டும் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கார்னோவை பிடிச்சோம்ல. ஐயோ என்னடா இது, ஓனர் நான் தானே, பால்லேருந்து எடுத்தால் நான் தானே வருவேன். போச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோல் எடுக்கலையா? இருங்க வரேன். என்னடா இது, எதுவுமே வேலைக்கு செய்யலை, எல்லாமே போச்சா? துரத்திட்டு வரேன்னா என்ன? இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஓனர் சர்வேவர்னு போட்டிருக்கு. ஓனர் சர்வேவர்னா நான் தானே? ஆமாம், இந்த ஐடி தான் சர்வேவரு. அட்டாக் பண்ணு. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரில கேஸ். இப்போ ஆனால் இது ரெடி பண்ணணும்னு வச்சுங்களேன் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவே போட முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வித்தியாசமான பேஸு அப்படி தான் பார்க்குற மாதிரி வருகும். நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனோ டேமிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ பக்காவாக எடுத்துகிட்டு வரேங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் இப்போ உட்காந்து இந்த இடத்தெல்லாம் வந்து சரி பண்ணுற வேலையை பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக சேவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஃபஸ்ட்டுலேருந்து நான் எல்லாத்தையும் இப்போ நான் ரெடி பண்ணணும் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். கிரியேட்டிவ் மோடு போட்டு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸோ சீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீடுலாம் பார்த்தீங்கன்னா என்னால் ரெடி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பறந்து போயிட்டு தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் செஞ்சு வச்சிடுறேன். சரிங்களா? ஆக்சுவலி இந்த கார்னோட பவர் செக் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். அதை கூட செக் பண்ண முடியாது. அவ்வளோதான் இந்த காரணம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கூட இதோட இது ஒர்க்ஸே இல்லை. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னமோ தெரில கைஸ். சரி, ஓகே. நான் இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ நான் ரெடி பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, சரி கைஸ். ஸோ